வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள குற்றவாளி ஒருவரால் நேற்றிரவு கொழும்பு கொம்பனி தெரு பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தமை புலனாய்வு தகவல்கள் மூலம் தெரியவந்துள்ளது. இதற்கமைய கொம்பனி தெரு பகுதியில் புலனாய்வு அதிகாரிகள் முன்னெடுத்த நடவடிக்கையின் போது துப்பாக்கிதாரியை அழைத்து செல்வதற்காக வந்த மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் ரிவால்வர் ரக துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் அதிகாரிகளிடமிருந்து தப்பி செல்ல பல தடவைகள் முயற்சித்த போதிலும் அதிகாரிகள் அதனை முறியடித்துள்ளனர். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் உதவியுடன் அவரது வீட்டை சோதனையிட விசாரணை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதன்போது குறித்த வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரிவால்வர் ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் 10 தோட்டாக்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர் வழங்கிய தகவல்களுக்கு அமைய இந்த துப்பாக்கி பிரயோக தாக்குதலை உள்நாட்டில் ஒருங்கிணைக்க தயாராக இருந்த பிரதான சந்தேக நபர், துப்பாக்கியை கொண்டு வந்த பெண் மற்றும் மேலும் ஒருவர் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டிலிருந்து திட்டமிடப்பட்டு இந்த துப்பாக்கி பிரயோக திட்டத்தின் இலக்காக பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் நெருங்கிய நபரே காணப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபரினாலேயே இந்த தாக்குதலுக்காக சந்தேக நபர்களுக்கு 2 கையடக்க தொலைபேசிகளும் மோட்டார் சைக்கிளும் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவையும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் குறித்த மோட்டார் சைக்கிளின் செஸ் இலக்கம் போலியானது என தெரியவந்துள்ளது. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த ரிவால்வர் ரக துப்பாக்கியானது கடந்த 15ஆம் தேதி ரத்மலானையில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்திற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ரத்மலானை தாக்குதலில் துப்பாக்கிதாரியாக செயற்பட்டவரே கொம்பனி தெரு தாக்குதலை திட்டமிட்ட பிரதான சந்தேக நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அன்றைய தினம் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவரே தற்போது துப்பாக்கியுடன் முதலாவதாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களின் ஏனைய சில திட்டங்கள் தொடர்பிலும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் அது தொடர்பிலும் விசேட நடவடிக்கையொன்று முன்னெடுக்க போலீசார் தீர்மானித்துள்ளனர்.